வணக்கம் சார். வணக்கம். சார் நாளைக்கு ஜூன் 19 ஸோ வந்து ஒரு பிக் அனௌன்ஸ்மெண்ட் வரப்போகுது அப்படின்னே சொல்லலாம். ஸோ அந்த பீஸ் டீலோட அக்ரிமெண்ட் நாளைக்கு சைன் ஆக போகுது அப்படின்ற அனௌன்ஸ்மெண்ட் வந்ததுக்கு அப்புறமே வந்து மார்க்கெட்ல நிறைய வாலடைல் நடந்துச்சு. ஸோ குறிப்பா கச்சா எண்ணெயோட பிரைஸ் வந்து ரொம்பவே கிராஷ் ஆயிருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஸோ அந்த ஆயில் பிரைஸ் கம்மியாச்சு அப்படின்னா இந்தியாவில் பர்டிகுலரா பெட்ரோல் டீசல் விலை வந்து குறையுமா சார்? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா, பெட்ரோல், டீசல் விலை இப்போ இந்த ஹார்மோஸ் இந்த ஜங்ஷன் வந்து திறக்கிறதுனால, உலக இதில பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, 20% வந்து அந்த ஹார்மோஸ் ஜங்ஷன் மூலமா தான் வந்து உலக சந்தைக்கு போகுது. ஸோ இதனால இந்த ஒப்பந்தம் நாளைக்கு சைன் ஆகி, அந்த இத கம்ப்ளீட்டா திறந்து விட்டாங்க அப்படிங்கிற பட்சத்தில, உங்களுக்கு கச்சா எண்ணெயோட விலைகள் வந்து குறையறதுக்கு உண்டான வாய்ப்புகள் நெறைய இருக்கு. ஆனா, இது வந்து பார்த்தீங்கன்னா, இந்த கடந்த ஒரு 3 மாசமாவே வந்து போர நிறுத்துறோம். இப்ப சைன் பண்ணிடுவோம், அப்ப சைன் பண்ணிடுவோம். அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு ஒரு நிச்சயமற்ற சூழ்நிலையில தான் இருந்துகிட்டு இருக்கு. ஆனா, அது ஒரு முடிவுக்கு வரும் அப்படிங்கிறது தான் எல்லாருமே எதிர்பார்க்குறாங்க. அந்த மாரி வர பட்சத்தில இம்மீடியட்டா வந்து குறையுமா அப்படின்னு பார்த்தா, உங்களுக்கு வந்து கொஞ்சம் கஷ்டம் தான். பட் இதே நிலை வந்து கொஞ்சம் நீடிச்சதுன்னாக்க, மேபி வந்து இன்னொரு 1 மாசம், 2 மாசம் கழிச்சு உங்களுக்கு இதே நிலைமை நீடிச்சதுன்னா, கச்சா எண்ணெயோட விலைகள் குறையும். அது குறையறதுனால பெட்ரோல், டீசலோட விலைகள் வந்து குறையறதுக்கு உண்டான வாய்ப்புகள் ரொம்ப நெறையவே இருக்கு. சார் அதே மாதிரி க்ரூட் ஆயிலோட பிரைஸ் வந்து இப்போ ஃபால் ஆகுறதுனால இந்தியாவுல எந்த மாதிரி செக்டார்ஸ்க்குலாம் வந்து ஒரு பிக்கஸ்ட் பெனிஃபிட்ஸ், ப்ராஃபிட்லாம் வரும் சார்? இப்போ பெட்ரோல் இந்த கச்சா எண்ணெய் குறையறதுனால என்ன இது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மூலப்பொருட்கள் அதாவது வந்து இந்த கெமிக்கல் இண்டஸ்ட்ரியா இருக்கட்டும், இல்ல ஒரு பெயிண்ட் இண்டஸ்ட்ரியா இருக்கட்டும், இல்ல சிமெண்ட் இண்டஸ்ட்ரியா இருக்கட்டும், லாஜிஸ்டிக்ஸ் இதில எல்லாத்துலயுமே வந்து ஒண்ணு மூலப்பொருளா யூஸ் ஆகுது. இல்ல அப்படின்னா வந்து பெட்ரோல், டீசலா வந்து உங்களுக்கு இந்த லாஜிஸ்டிக்ஸ் துறையா இருக்கட்டும், இல்ல வந்து ஒரு விமான போக்குவரத்து துறையா இருக்கட்டும், அவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து இந்த ஒரு கச்சா எண்ணெய் குறையறதுனால அவங்களுக்கு எல்லாமே வந்து ஒரு பயனுள்ளதா இருக்கும் அப்படிங்கிறது தான் என்னோட கருத்து. சார் அந்த மாதிரி இப்போ 100 நாள் ஆச்சு இந்த வார் வந்து ஸ்டார்ட் ஆகி. ஸோ 100 நாளைக்கு மேலே ஆயிருச்சு. இப்போதான் வந்து அந்த ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸ் வந்து ஓப்பன் பண்ண போகிறோம் அப்படின்ற ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டும் வந்திருக்கு. ஸோ ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் குளோபல் அளவில் அந்த எனர்ஜி மார்க்கெட்டு எப்படி இம்பாக்ட் இருக்கும்? ஸோ இதனால ஒரு லாங் டேர்ம் ரிலீஃப்லாம் கிடைக்குமா சார்? இப்போ அதான் இந்த கடந்த 100 நாட்கள்ல பார்த்தீங்கன்னா, கச்சா எண்ணெய் விலை வந்து கிட்டத்தட்ட ரூ. 70லேருந்து 80 ஆகி, 90 ஆகி, 100 சில டைம் வந்து 110, 120 வரைக்கும் கூட போச்சு. ஸோ இப்ப இன்னைக்கு நிலவரப்படி பார்த்தீங்கன்னா, அது வந்து ஒரு ரூ. 80 இதுல வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஸோ இது வந்து இந்த ஹார்மோஸ் ஜங்ஷன் திறக்கிறதுனால என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட அத நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான். இந்த உலக சந்தையில வந்து 20% எண்ணெய் வர்த்தகம் வந்து இந்த ஹார்மோஸ் ஜங்ஷன் மூலமா தான் நடந்துகிட்டு இருக்கு. ஸோ அதனால இது திறந்து விடுறதுனால, உங்களுக்கு வந்து கண்டிப்பா இது வந்து ஒரு சேஞ்சஸ் வந்து கண்டிப்பா வந்து வரும் அப்படிங்கிறது தான். அந்த உலக எரிசக்தி இது வந்து கம்மியாச்சுன்னா, அதனால என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு டிரான்ஸ்போர்ட்ல தான் மேக்ஸிமம் எல்லாமே வந்து அடங்கியிருக்கு. இப்போ ஒரு பொருள் வந்து ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போணும் அப்படின்னா, அதுக்கு டிரான்ஸ்போர்ட் மூலமா தான் வந்து போக முடியும். அந்த டிரான்ஸ்போர்ட் அப்படிங்கிறது வந்து அந்த விலை வந்து உயர்ந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதோட இம்பாக்ட் அப்படிங்கிறது வந்து பொருட்களோட விலை வந்து உயரும். ஸோ பொருட்களோட விலை உயர்ந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இன்ஃப்ளேஷன் ஜாஸ்தி ஆகும். அந்த இன்ஃப்ளேஷன் ஜாஸ்தி ஆச்சுன்னா, உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு வந்து வட்டி வந்து அதிகமாகும். வட்டி அதிகமாச்சுன்னாக்க, நிறுவனங்கள் வந்து கடன் வாங்கி தொழில் பண்ணும்பொழுது, அவங்களோட அவங்களோட நிறுவனத்துக்கு உண்டான அந்த வட்டி விகிதம் அதிகமாகும் பொழுது, அதோட நிறுவனத்தோட லாபம் அப்படிங்கிறது வந்து கம்மியாகும். இது வந்து ஒரு பெரிய ஒரு சைடு இம்பாக்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மோஸ் திறக்கிறதுனால, பெட்ரோல், ஆயில் அந்த கச்சா எண்ணெய் விலை வந்து குறையும் பொழுது, உங்களுக்கு இது எல்லாமே ரிவர்ஸா அதாவது ஒரு பாசிட்டிவா தான் வந்து இண்டஸ்ட்ரிக்கு வந்து இருக்கும் அப்படிங்கிறது தான் வந்து கருத்து. இது வந்து இப்ப குறுகிய கால அடிப்படையில வந்து கொஞ்சம் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கும். பட் உங்களுக்கு நீண்ட கால அடிப்படையில பார்த்தீங்கன்னாக்க, உங்களுக்கு நல்லாவே இருக்கும் மார்க்கெட்டுக்கு. சார் அப்போ இந்த க்ரூட் ஆயிலோட பிரைஸ் கம்மியாகிறதுனால இன்ஃப்ளேஷன் கண்ட்ரோல் ஆகி இன்ட்ரெஸ்ட் ரேட்லாம் கட் ஆகுறதுக்கான சான்சஸ் இருக்கா சார்? இப்போ இந்த குறைந்த விலை வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது ஆட்டோமேட்டிக்கா வந்து உங்களுக்கு கச்சா எண்ணெய் விலை குறையும். கச்சா எண்ணெய் விலை குறைஞ்சதுனாலே உங்களுக்கு வந்து இன்ஃப்ளேஷன் அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் குறையறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு. இந்த இன்ஃப்ளேஷன் குறைஞ்சது அப்படிங்கிற பட்சத்துல ஆர்பிஐயும் வந்து மானிட்டரி பாலிசி ரிவைஸ் பண்ணி
வட்டி விகிதங்களை வந்து குறைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் அதிகமாக தான் இருக்கு. சார் அதே மாதிரி இப்போ இந்த ஏவியேஷன், லாஜிஸ்டிக், ஸ்டாக்ஸு, ஸோ இந்த மாதிரி இதுலலாம் வந்து இப்போ என்ட்ரி ஆகுறதுக்கு ஒரு ரைட் டைமா இருக்குமா சார்? இப்போ ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த ரீசென்ட்டா இந்த ஒரு 4, 5 நாள்ல வந்து இந்த நடந்த ரேலி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னாலே, இதுலயே வந்து கிட்டத்தட்ட அந்த லாஜிஸ்டிக்ஸ் நிறுவனமா இருக்கட்டும், இந்த எஃப்எம்சிஜி நிறுவனமா இருக்கட்டும், இல்ல ஏவியேஷன் இண்டஸ்ட்ரியா இருக்கட்டும், அதோட அதோட இதுவும் வந்து உங்களுக்கு இப்ப ஸ்டாக் பிரைஸ் பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் ரேலி ஆயிட்டு தான் இருக்கு. ஸோ நீண்ட கால அடிப்படையில இப்போ என்ட்ரி ஆறதுக்கு உண்டான நல்ல வாய்ப்புகள் அப்படிங்கிறது தான் எங்களோட கருத்து. ஏன்னா, இந்த வட்டி விகிதம் அதாவது கச்சா எண்ணெய் குறையுது அப்படின்ற பட்சத்துல, உங்களுக்கு வந்து நிறுவனத்தோட இது அதாவது அவங்க செலவு பண்றதோட இது குறையும் அப்படிங்கிறதுனால, அவங்களுக்கு உண்டான ப்ராஃபிட்டபிலிட்டி ஜாஸ்தியாகும் அப்படிங்கிறதுனால, இந்த நிறுவனங்கள்ல வந்து இப்போ முதலீடு செய்வதற்கு ஒரு உகந்த நேரமா தான் வந்து கருதுறோம். சார் இப்போ க்ரூட் ஆயிலோட ப்ரைஸ் வந்து கம்மியாச்சு அப்படின்னா, இப்போ இந்தியாவுல அந்த ட்ரேட் டெஃபிக்லாம் கம்மியாகி ரூபீஸ் வேல்யூ வந்து ஸ்ட்ராங் ஆகுமா சார்? இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா, உங்களுக்கு வந்து இப்போ நம்மளோட இந்தியாவ பொறுத்தவரைக்கும் வந்து அதிகப்படியா வந்து நம்ம இறக்குமதி செய்யறது வந்து கச்சா எண்ணெய் வந்து இறக்குமதி செய்றோம். இந்த கச்சா எண்ணெய் இறக்குமதி செய்யறதுனால விலை உயர்ந்து காணப்பட்டுச்சுன்னாக்க, நம்மளோட இது அதாவது கரண்ட் அக்கவுண்ட் டெஃபிசிட் அப்படிங்கிறது வந்து ஜாஸ்தியா இருந்தது. ஸோ இப்போ வந்து கச்சா எண்ணெய் விலை குறைஞ்சது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து அந்த கரண்ட் அக்கவுண்ட் டெஃபிசிட் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு கம்மியாகும். அந்த கரண்ட் அக்கவுண்ட் டெஃபிசிட் வந்து குறையறதுனால என்ன பெனிஃபிட் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, டாலரோட தேவைகளும் குறையும். ஸோ அந்த டாலரோட தேவைகள் குறைஞ்சதுனாலே, உங்களுக்கு ருப்பி வந்து ஆக்சுவலி வந்து டாலருக்கு நிகரா வந்து உங்களுக்கு விழாம உங்களுக்கு வந்து ஓரளவுக்கு சரி கட்டக்கூடிய நிலைமையா இருக்கும். இப்ப நீங்க கடந்த ஒரு 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 6 மாசம் இல்ல ஒரு 8 மாசமா பார்த்தீங்கன்னாக்க, தொடர்ந்து அந்த டாலரோட நிகரான இந்திய மதிப்பு வந்து வீழ்ந்துட்டு தான் இருக்கு. ஸோ இப்ப டாலர் மதிப்பு வந்து உயர்ந்துகிட்டு இருக்கு. நம்ம இந்திய மதிப்பு வந்து குறைஞ்சிட்டு இருக்கு. அதுக்கு வந்து 2 ரீசன் வந்து சொல்லலாம். ஒண்ணு வந்து பார்த்தீங்கன்னாக்க, இந்தியால இருந்து நிறைய முதலீட்டாளர்கள் அதாவது ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் வந்து அவங்க வெளியில போறதுனால உங்களுக்கு வந்து டாலர் மதிப்பு அதிகமாச்சு. 2வது வந்து அந்த கச்சா எண்ணெய் விலை வந்து அதிகமா காணப்பட்டதுனாலயும், உங்களுக்கு வந்து டாலரோட வேல்யூ வந்து அதிகமா இருந்தது. ஏன்னா டாலரோட தேவைகள் அதிகமா இருக்கிறதுனால, டிமாண்ட் ஜாஸ்தியா இருக்கிறதுனால, டாலரோட விலை உயர்ந்து காணப்பட்டது. இப்ப இது குறையறதுனால, உங்களுக்கு வந்து டாலரோட தேவைகளும் குறையும். அது குறைஞ்சதுன்னா, உங்களுக்கு வந்து அந்த கரண்ட் அக்கவுண்ட் டெஃபிசிட் அப்படிங்கிறதும் வந்து குறையறதுக்கு உண்டான வாய்ப்புகள் வந்து ஜாஸ்தியா தான் இருக்கு. ஆயில் பிரைஸ் இன்னும் ஷார்ப்பா ஃபால் ஆச்சு அப்படின்னா, இந்த ஒபேக் வந்து புரொடக்ஷன் கட் மாதிரியான ஆக்ஷன்லாம் எடுக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கா சார்? அது வந்து இப்போ இருக்கிற சிச்சுவேஷன்ல எப்படி ஆகும் அப்படிங்கிறது சொல்ல முடியாது. ஏன் அப்படி பார்த்தீங்கன்னாக்கா, உங்களுக்கு வந்து ஒரு இப்போ ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து தேவைகள் அப்படிங்கிறது வந்து எல்லா நாட்டுக்கும் இருக்கு. ஸோ உற்பத்திய வந்து தேவைக்கு ஈடுகட்டுற மாதிரி தான் வந்து இருக்குமே ஒழிய, தேவைக்கு அதிகமா வந்து உற்பத்தி அப்படிங்கிறது வந்து இருக்காது. ஸோ தேவைக்கு அதிகமா உற்பத்தி இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இன்னும் மேலும் வந்து இந்த கச்சா எண்ணெயோட விலைகள் வந்து குறையறதுக்கு உண்டான வாய்ப்புகள் தான் இருக்கு. ஸோ ரொம்ப ஒரு ஒரு லெவலுக்கு கீழ வந்து அது போகாது அப்படிங்கிறது தான். இப்போ இருக்க சிச்சுவேஷன்ல ஆயில் பிரைஸ் வந்து இந்த மாதிரி கம்மி ஆகுது அப்படின்னா, அதிகமான பெனிஃபிட் யாருக்கு சார் கிடைக்கும்? கன்சியூமருக்கு கிடைக்குமா? இல்ல ஸ்டாக் மார்க்கெட் இன்வெஸ்டர்ஸ்க்கு கிடைக்குமா சார்? இது வந்து பொறுத்தவரைக்கும் 2 பேருக்குமே வந்து இது ஒரு சாதகமான நிலை அப்படின்னு தான் சொல்ல முடியும். ஏன்னா நுகர்வோர பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னாக்க, அவங்களுக்கு வந்து அந்த பெட்ரோல் விலை குறையறதுனால, அவங்களோட செலவு மாதாந்திர செலவுகளும் வந்து கம்மியாகும். இதனால அந்த ஈவன் சில பேர் வந்து டிரான்ஸ்போர்ட் யூஸ் பண்றாங்க. அதாவது ஒரு ஆட்டோவா இருக்கட்டும், இல்ல காரா இருக்கட்டும், அந்த மாரி இல்ல விமானமா இருக்கட்டும், எதுவா இருந்தாலும். அந்த மாரி அ யூஸ் பண்ணும்பொழுது, அவங்களோட போக்குவரத்து செலவுகள் அது கம்மியாகும் பொழுது, அவங்களோட அவங்களோட வருமானம் வந்து ஜாஸ்தியா இருக்கும். செலவுகளும் ஜாஸ்தியா இருந்திருக்கும் இவ்வளோ நாளா. இப்ப வந்து அது குறையும் பொழுது, சேமிப்பு வந்து கொஞ்சம் அதிகமா காணப்படும். இதுதான் வந்து நுகர்வோர பொறுத்தவரைக்கும். முதலீட்டாளர்கள பொறுத்தவரைக்கும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் முன்னாடி சொன்ன மாதிரியே அந்த ஏவியேஷன் இண்டஸ்ட்ரியா இருக்கட்டும், இல்ல ஒரு லாஜிஸ்டிக்ஸ், பெயிண்ட், சிமெண்ட் இண்டஸ்ட்ரி, இல்ல எஃப்எம்சிஜி இந்த மாதிரி துறைகளோட இத பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா, அவங்களோட செலவுகள் வந்து கம்மியாறதுனால, உங்களுக்கு அந்த லாபம் அதிகரிக்கும். லாபம் அதிகரிச்சுன்னா, அதோட ஸ்டாக் பிரைஸ்ல அது வந்து இம்பாக்ட் தெரியும். ஸோ அதனால இது வந்து முதலீட்டாளர்களுக்கு வந்து அந்த பங்குச்சந்தையில முதலீடு பண்ணும்பொழுது, அந்த ஸ்டாக் பிரைஸ் ஏறும்பொழுது முதலீட்டாளர்களுக்கும் அது பயனுள்ளதா இருக்கும்.
அதே மாதிரி ஒரு நுகர்வோர் நம்ம வந்து யூஸ் பண்றோம் அப்படின்ற பொழுது இந்த கன்சூமருக்கும் வந்து இது ஒரு நல்ல பெனிஃபிட்டா தான் இருக்கும் அப்படிங்கிறத எனக்கு. சார் இப்போ இம்போர்ட் பில் எல்லாம் வந்து குறையிறதுக்கான சான்சஸ் இருக்கு. இப்போ ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மோஸ் வந்து ஓபன் பண்ணிட்டாங்க அப்படின்னா எந்த அளவுக்கு குறையிறதுக்கு சான்ஸ் இருக்கு சார்? இப்ப கச்சா எண்ணெயை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு இன்னைக்கு வந்து ஒரு $80 அந்த மாதிரி இருக்கு. அது மேபி வந்து ஒரு 60லேருந்து 70 டாலர் வரைக்கும் பெர் பேரல் இருந்தது அப்படின்ற பட்சத்துல, உங்களுக்கு வந்து நீண்ட கால அடிப்படையில வந்து இது வந்து ஒரு நல்ல ஒரு சூழ்நிலையா வந்து இருக்கும். இந்த மாதிரி சூழ்நிலை இருக்கும் பொழுது, பணவீக்கம் அப்படிங்கிறது வந்து கட்டுப்பாட்டுல இருக்கும். ஸோ அந்த பணவீக்கம் கட்டுப்பாடா இருக்கும் பொழுது, ரிசர்வ் பேங்க் வந்து வட்டி விகிதங்கள குறைப்பாங்க. இந்த வட்டி விகிதங்கள குறைக்கும் பொழுது, உங்களுக்கு வீட்டு கடன் வாங்குறதோ, இல்ல வந்து ஒரு காருக்காக, வாகனங்களுக்காக கடன் வாங்குறது, எல்லாமே வந்து ஆக்சுவலி குறையும். அப்ப வந்து என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த கன்சியூமர்ஸ் வந்து இன்னும் நெறைய கடன் வாங்கி அவங்களோட முதலீடுகள வந்து அதிகப்படுத்துறதுக்கு உண்டான வாய்ப்புகள் வந்து ஜாஸ்தியா இருக்கும் அப்படிங்கிறது தான் கருத்து. சார் இப்போ இந்த க்ரூட் ஆயில் கிராஷ்ன்றது இந்த ஒரு டீல் அனௌன்ஸ்மெண்ட்டுக்கு அப்புறம் வந்துச்சு அப்படின்னே வந்து சொல்லலாம். ஸோ இன்னும் நெகோசியேஷன்றது இன்னும் போய்கிட்டே தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி தெரியுது. இன்னும் வந்து இஸ்ரேல் லெபனான் மேலே தாக்குதல் நடத்துனாங்க அப்படின்னா நாங்கள் திரும்பவுமே வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரிலாம் வந்து ஈரான் சொல்லியிருக்காங்க. ஸோ இது இன்னும் வந்து ஒரு முடிவுக்கு வரல அப்படின்ற மாதிரி தான் தெரியுது. நெகோசியேஷன் இருக்கு. ஸோ இதுக்கப்புறம் இந்த க்ரூட் ஆயிலோட ப்ரைஸ் வந்து இன்னும் ஃபால் ஆகுறதுக்கான சான்சஸ் இருக்கா, இல்லை இன்னும் இன்க்ரீஸ் ஆகுறதுக்கான சான்சஸ் இருக்கா சார்? ஓகே. இப்போ பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்க, இது வந்து இஸ்ரேல் வந்து ஈரானோட வார் நடத்திட்டு இருந்தது. இஸ்ரேல் வந்து இவங்களோட லெபனானோடையும் வந்து வார் நடத்திட்டு இருக்காங்க. ஸோ இதுல வந்து அமெரிக்காவோட ஈடுபாடு இருந்ததுனால தான் இது வந்து கொஞ்சம் பெருசா ஆனது. ஸோ இப்போ அமெரிக்காவோட ஈடுபாடு அப்படிங்கிறது வந்து இந்த டீல் முடிஞ்சிருச்சு, நாளைக்கு சைன் பண்ணிட்டாங்க அப்படின்னா அமெரிக்காவோட ஈடுபாடு இதுல இருக்காது. ஸோ ஆனா இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் உண்டான வார் வந்து தொடருமா அப்படிங்கிறது வந்து இன்னும் ஒரு கேள்விக்குறியா தான் இருக்கு. அதை பத்திய ஒரு இது அப்படிங்கிறது வந்து போக போக தான் நமக்கு வந்து தெரிய வருமே ஒழிய, இப்பயே வந்து அதோட முடிவுகள் என்ன அப்படிங்கிறது வந்து தெரியாது. ஸோ இஸ்ரேல் ஈரானோட வார் நடக்குது அப்படின்னா அதோட இம்பாக்ட் வந்து ரொம்ப பெருசா மார்க்கெட்ல இருக்குமா அப்படின்னா அது வந்து கொஞ்சம் கம்மியா தான் இருக்கும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து அமெரிக்கா தலையிட்டதுனால அமெரிக்கா வந்து எங்கெங்கெல்லாம் வந்து அவங்களோட பேஸ் வச்சிருந்தாங்களோ, அவங்களோட பேஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த அரபு நாடுகள்ல ஃபுல்லா அந்த குவைத்து, கத்தார், அந்த மாதிரி துபாய், அந்த மாதிரி இடங்கள்லாம் வந்து ஈரான் வந்து தாக்குதல் நடத்துது. ஸோ அந்த மாதிரியான தாக்குதல்கள்லாம் பெரிய தாக்குதல் நடக்குமா அப்படின்னா அதுக்குண்டான சாத்தியக்கூறுகள் வந்து குறைவா தான் இருக்கு. இதுவே வந்து இந்த இஸ்ரேலும் ஈரானும் சண்டை போட்டுக்குது அப்படின்னா அது அவங்களுக்குள்ள ஒரு சின்ன ஒரு லோக்கல் சண்டையா தான் இருக்குமே ஒழிய அது உலக அளவுல பெரிய பாதிப்பு ஏற்படுத்துமா அப்படின்னாக்க அது வந்து ரொம்ப கம்மியா தான் இருக்கும். அதாவது இப்போ கடந்த ஒரு 3 மாசமா இருந்த அளவுக்கு பாதிப்பு இருக்குமா அப்படின்னா அந்த அளவுக்கு பாதிப்பு இருக்காது அப்படிங்கிறது தான் எங்களுக்கு. தேங்க்யூ சார். தேங்க்யூ. மேலும் ஈடி தமிழ் சேனல்ல வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க.